நாம் நம் பணியில் திறமையாக உண்மையாக பணியாற்றி நமக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படும் பொழுது நிச்சயம் நம் உடன் பணியாளர்களின் பொறாமையை சந்திக்க நேரிடும். இன்று நாம் காணப்போகும் சம்பவத்தில் எவ்வாறு பொறாமை ஒரு நீதிமானை சிங்கக்கெபிக்குள் தள்ளியது, அதன் பின் நடந்தது என்ன என்று பார்க்கலாம். ஆம், பொறாமையோ எலும்புருக்கியாக இருக்கிறது. அது புற்றுநோய் போல எல்லா இடங்களிலும் பரவி மனித பண்பை அரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பதற்காக உங்களை வாழ்த்துகிறோம். இந்நாட்களிலே நாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தின்படி பொன்னாலான பாபிலோன் ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்தது. இப்பொழுது மேதிய பெர்சிய ராஜ்யம் ஆரம்பமாகியிருக்கிறது. இந்த காலத்திலும் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த தரியு ராஜா கண்டான் என்று தானியேல் 6:3 நாம் பார்த்தோம். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது கவனியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் எந்த ஒரு இடத்தில் முதன்மையான ஒருவராய் இருப்பீர்கள் என்றாலும் பொறாமை நிறைந்த மக்களின் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. அது உங்கள் திருச்சபையாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், அல்லது உங்கள் பள்ளியாக, கல்லூரியாக, மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்திலும் கூட பொறாமை உள்ள மனிதர்களுடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறு குறைவு ஏற்பட்டாலும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்த காத்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறு குற்றத்தை மற்றவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்றாலும் அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த தயங்க மாட்டார்கள். தானியேலின் வாழ்க்கையை பார்ப்பீர்கள் என்றால், தானியேல் ஒரு உன்னதமான பின்னணியத்தை கொண்டவராய் இருந்தார். இத்தனை ஆண்டு காலம் அரண்மனையிலே பணி செய்து கொண்டிருந்தாலும் தானியேலின் குணநலனிலோ அல்லது கடந்த கால வாழ்க்கையிலோ எந்த ஒரு காரியத்தையும் யாராலும் குறைவாக சொல்ல முடியவில்லை. பலருடைய வாழ்க்கையில் காலம் கடந்த பின்னர் அந்த ஒரு சூழ்நிலையிலே நான் கவனமாக இருந்திருந்தால் எத்தனையோ பிரச்சனை தவிர்த்திருக்கலாமே என்று சிந்திக்கும் நேரங்கள் வரலாம். இன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எதிராக சொல்லப்படும் எந்த குற்றச்சாட்டும் பொய்யானதாய் இருக்கும்படி வாழ வேண்டும். உங்களை குறித்து மற்றவர்கள் பேசுவதை நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் மற்றவருடைய வார்த்தைகள் பொய்யாய் போய்விடும்படியாக நீங்கள் வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு கொடுக்கும் ஒரு ஆலோசனையை கவனியுங்கள். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. நாம் எப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கவனித்தீர்களா? மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது வாழ்க்கை குறித்து என்ன சொல்கிறார்? வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இதை வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், எந்த ஒரு இரவு பகல் படுக்க சென்றாலும் அவரால் நிம்மதியாக தூங்க முடிந்தது. எந்த ஒரு குற்ற உணர்வும் அவருடைய நித்திரையை கலைக்கவில்லை. பவுலை போல ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலேயும் இது உண்மையாயிருக்க வேண்டும். நல்ல மனிதன் மட்டுமே மனசாட்சியை அனுபவிக்க முடியும் என்று யாரோ ஒருவர் கூறியிருக்கிறார். சரி, தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். தானியேல் வித்தியாசமானவர். தேவன் தம்முடைய ஜனங்களை வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கிறார். ஒரு இளம் அடிமையாக நேபுகாத் நேச்சாரின் அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பொழுதே வித்தியாசமான உணவு தர வேண்டும் என்று கேட்டார். அந்நாள் முதல் அங்கே தானியேலின் வாழ்க்கை வித்தியாசமானதாக இருந்தது. இதை அரண்மனையில் இருந்த அனைவரும் அறிந்தவர்களாயிருந்தார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தானியேலை நாம் குற்றப்படுத்த முடியாது. அந்த தேசத்தின் அரசியல்வாதிகளின் பார்வையின்படி தானியேலின் பலவீனம் அவனது தேவனை பற்றியது என்று எண்ணினார்கள். தானியேலின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல காரியம் அங்கே தவறாக பேசப்படுவதை பார்க்கிறோம். தேவனுக்கு தானியேல் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்றும்
தேவனையே நம்பியிருக்கிறார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். தானியேல் காலையிலும் மதியமும் மாலையிலும் எருசலேமை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார் என்பது அரண்மனையில் இருந்த அனைவருக்கும் தெரியும். எனவே இப்பொழுது இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தானியேலுக்கும் ராஜாவாகிய தரியுக்கும் இடையிலே ஒரு விரோதத்தை உண்டு பண்ண நினைக்கிறார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீமையான திட்டம் மிக அமைதியாக உருவாகிறது. தரியு ராஜா மிகவும் நல்ல ஒரு மனிதன். சரித்திர பக்கங்களும் இதை உறுதிப்படுத்துகின்றன. என்றாலும் தரியு ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் பலவீனமான ஒரு பகுதி இருந்தது. நம்ம பலருடைய வாழ்க்கையில இப்படி பலவீனமான பகுதிகள் இருக்கின்றன. இங்கே நாம் பார்க்கும் பொழுது முகஸ்துதிக்கு தரியு அடிபணிந்து விடுகிறார். பல கிறிஸ்தவர்களும் கூட எந்த ஸ்தாபனத்தின் தலைவர்கள் அவர்களை பாராட்டி பேசுகிறார்களோ அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தேவையான பணத்திற்காக தேவையில்லாமல் நாம் யாரையும் புகழ்ந்து பேச வேண்டியதில்லை. தேவன் மனிதனுடைய இருதயத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய எந்த ஊழியத்தை எப்படி அவன் தாங்க வேண்டும் என்பதை குறித்து அவரே உணர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு மனிதர்கள் கீழ்ப்படுகிறார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக பேசுபவர்கள் கூறும் எந்த ஒரு தவறான காரியமும் நம் வாழ்க்கையில் உண்மையாக இல்லாதபடி நாம் வாழ வேண்டும். நமக்கு மிக அறிமுகமானவர்களும் நம்மை அதிகமாக புகழும் பொழுது அதிலே நாம் மயங்கி போய்விடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் வாசிப்பது போல தரியு ராஜாவை பிரதானிகளும் தேசாதிபதிகளும் புகழ்ந்து பாடினார்கள். உடனடியாக தரியு அதிலே மயங்கி விட்டான். எதையும் சிந்திக்காமல் உடனடியாக அதை குறித்து ஒரு கட்டளை ஆயத்தமாகிறது. இவ்வண்ணமாக தரியு தன்னை தேவனுக்கு சமமாக்க துணிந்தான். பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கியது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தன்னுடைய பலவீனத்திற்கு தரியு தன்னை அர்ப்பணித்து விட்டான். இப்பொழுது இந்த கட்டளை தரியு ராஜாவினால் கையெழுத்திடப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் இது பறைசாற்றப்பட்டு விட்டது. இனி இதை மாற்ற முடியாது. மேதிய பெர்சிய ராஜாவே இதை மாற்ற வேண்டும் என்று எண்ணினாலும் இதை மாற்ற முடியாத ஒன்றாகிவிட்டது. இவை எல்லாமே தானியேலை ஒரு சிக்கலான இடத்திலே கொண்டு வந்து விட்டது. சரி, இந்த புதிய சட்டத்திற்கு தானியேலின் மறு உத்தரவு என்ன? கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த கட்டளைக்கு பயந்து தனது ஜன்னல்களை திறக்காமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவே இல்லை. தான் வழக்கமாக செய்து வந்த எந்த காரியத்திலிருந்தும் தானியேல் பின்வாங்கவில்லை. தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நமக்கு சரீரத்திலே பலன் இருக்கும் மட்டும் நாமும் முழங்காலிலே நின்று ஜெபிப்பது சிறந்த ஒரு பாக்கியம். நம்மிலே சிலர் பொது இடங்களிலே முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறோம். ஆனால் தனித்திருக்கும் பொழுது நாம் எவ்வாறு ஜெபிக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். இது தேவனுக்கு முன் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் பலவீனமாய் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே தேவனுக்கு முன் நம்மை தாழ்த்தி நம்முடைய உள்ளம் முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக தானியேல் எருசலேமை நோக்கி ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அதுதான் தானியேல் வாழ்க்கையின் திசை என்று கூறலாம். தரியு ராஜாவுடைய கட்டளையினாலே தானியேல் திசை திரும்பவில்லை. அந்நாட்களிலே எருசலேமின் தேவாலயத்தை விட்டு தூரமாக இருந்த எல்லாருமே எருசலேமை நோக்கித்தான் ஜெபித்தார்கள்.
காரணம் என்ன? சாலமோன் தேவாலய பிரதிஷ்டையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே இருந்து தேவாலயத்தை நோக்கி ஜெபித்தாலும் தேவன் அதை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஜெபித்திருந்தார். ஆனால் இன்று நாம் அப்படி ஜெபிக்க அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 4:21-24 வசனங்களிலே சொல்லும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறோமா என்பதுதான் முக்கியமானது என்பதை கர்த்தர் கூறினார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றும் தானியேலைப் போல 3 வேளையும் ஜெபிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். சிலர் 2 நேரம் ஜெபிக்கிறார்கள், சிலர் 1 வேளை ஜெபிக்கிறார்கள். ஆனால் தேவனோடு நமக்குள்ள தொடர்பும் அவருக்கு நாம் கீழ்ப்படிவதும் நமது வாழ்க்கையில எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. தானியேல் 6:11 பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அங்கே அந்த மனிதர்கள் தானியேலுக்காக காத்திருக்கிறார்கள். இது உண்மையில் தானியேலை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம். அங்கே தானியேலை குறித்த ஒரு நற்சாட்சி இருந்திருக்கிறது. அது என்ன? வாழ்க்கையிலே எது முக்கியம் என்பதை குறித்து தானியேல் அறிந்திருந்தானோ அதை செய்யாமல் இருக்க மாட்டான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தது. பாருங்கள், தானியேல் 6:12-14 வரை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். தானியேல் தரியு ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் எருசலேமை நோக்கி தன் ஜன்னல்களை திறந்து வைத்து வழக்கம் போல தானியேல் ஜெபிக்கிறார். கவனித்தீர்களா? இது ராஜாவை மிகவும் சஞ்சலப்படுத்தியது. இப்பொழுதும் தரியு தனது கட்டளையை மாற்ற முடியாதவனாயிருக்கிறான். நேபுகாத்நேச்சார் அரசனாயிருந்தபொழுது தான் கட்டளையிட்டதை அவனே மாற்ற முடியும். ஆனால் மேதிய பெர்சிய ராஜ்யத்திலே அதை செய்ய முடியாது. ஒரு ராஜ்யத்தை விட அடுத்த ராஜ்யம் எவ்வளவு கீழ்த்தரமாய் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறதா? தானியேலை குறித்து தரியு ராஜாவினிடத்தில் அவர்கள் பேசும்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர் ஒருவர் என்று தானியேலை குறித்து பேசுகிறார்கள். தானியேல் வயது சென்றவராயிருக்கிறார். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன் நடந்த காரியத்தை கூட தானியேலின் வாழ்க்கை குறித்து மறவாமல் பேசுகிறார்கள். தானியேல் சிறைப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒருவராய் இருந்தாலும் கர்த்தரோடு நெருக்கமான ஐக்கியமுள்ளவராய் இருந்தபடினாலே பல ராஜாக்களின் கையிலே உயர்ந்த அந்தஸ்திலே வாழ்ந்திருக்கிறார். இதுதான் அவர்களுக்கு எரிச்சலை மூட்டுகிற காரியமாய் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீண்ட காலம் பொறுப்பில் இருப்பது சுற்றி இருக்கிற அவிசுவாசிகளுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வசனம் 15 பாருங்கள். தானியேல் 6:15. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். இப்பொழுது தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டியது இருக்கிறது. அதை குறித்து தரியு எதையுமே செய்ய முடியாது. வசனம் 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தரியு சொன்ன இந்த வார்த்தைகளை உண்மையிலேயே அவன் உள்ளத்திலே நம்பாமல் தான் கூறியிருப்பான். இது எப்படி இருக்கிறது என்றால், இப்பொழுதும் சில பரிசுத்தவான்கள் அரைகுறை உள்ளத்தோடு சொல்லும் வார்த்தைகளைப் போல இருக்கிறது. தேவையுள்ள மற்றும் ஒருவரை பார்த்து,
கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று கூறினாலும் அதை பூரணமாய் விசுவாசிக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே தரியு ராஜா தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவன் சர்வத்தையும் அறிந்திருப்பவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் தானியேலை விடுவிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தான். மேலும் தானியேல் தேவனுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் தரியு கண்டான். எந்த விதத்திலும் கலங்காமல் எதையும் சட்டை செய்து கொள்ளாமல் வாழ்ந்த தானியேலின் வல்லமையான சாட்சியின் வாழ்க்கை தேவனுடைய கிருபையின் ரட்சிப்பிற்கு சாட்சியாக இருந்தது. பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். தானியேல் தப்பி வர முயன்றாலும் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக கெபியின் வாயிலிலே கல் வைக்கப்படுகிறது. தானியேல் அந்த இரவை சிங்கங்களின் கெபியிலே செலவு செய்தார். சிங்கம் உண்மையிலேயே கொடூரமான ஒரு மிருகம்தான். அவை பற்கள் இல்லாத கிழட்டு சிங்கங்கள் அல்ல. மிருக காட்சி சாலையிலே வேலைக்கு சேர்ந்த ஒரு மனிதனை குறித்து ஒரு சம்பவம் உண்டு. சிங்கக்கெபியின் உள்ளே போய் அதை சுத்தம் செய்யும்படியாக அவனுக்கு கூறப்பட்ட பொழுது அவன் அதற்கு மறுத்து விட்டான். ஆனால் பொறுப்பாக இருந்தவர் அவனை பார்த்து, இங்கே பார், அந்த சிங்கங்களுக்கு பற்களே இல்லை என்று கூறினார். அதற்கு அந்த மனிதன் கூறிய பதில் என்ன தெரியுமா? கவனித்தேன், பற்கள் இல்லை, உண்மைதான், ஆனால் அது தனது ஈர்களினாலேயே என்னை அழுத்தி கொன்று விடுமே என்றானாம். அன்று தானியேல் போடப்பட்ட சிங்கக்கபியில் இருந்த சிங்கங்களுக்கு நல்ல பற்கள் இருந்தன. அவை வீரியமுடையவையாகவே இருந்தன. ஆனால் அந்த குறிப்பிட்ட இரவை பொறுத்த மட்டும் சிங்கங்களின் கெபியே தானியேலுக்கு மிகுந்த பாதுகாவலான இடமாய் இருந்தது. இரவிலே அங்கேயும் நன்றாய் அவர் நித்திரை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் மிக அதிகமாக அன்று இரவு கவலைப்பட்டு கலங்கி நித்திரை இல்லாமல் இருந்தது தரியு ராஜா தான். அது மட்டுமல்ல, அன்று இரவு தரியு ராஜா ஆபத்தான நிலைமையில இருந்தான் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் தானியேலை தப்புவிக்க அவர் ஏதாவது முயற்சி எடுத்தால் அவரை சுற்றி இருக்கும் அதிகாரிகளும் பிரதானிகளுமே அவர் மேல் பாய்ந்து விடுவது போல இருந்தார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஆம், தரியு ராஜா தூங்கவில்லை. தானியேல் நன்றாக தூங்கினார். தானியேல் மேலிருந்த அக்கறையினாலே அவரால் தூங்க முடியவில்லை. தொடர்ந்து பாருங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். உண்மையாகவே தானியேல் பதில் கூறுவார் என்ற எதிர்பார்ப்போடு தரியு ராஜா கேட்டாரோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் தானியேல் பதில் கூறுகிறார். பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று தானியேல் கூறியது முகஸ்துதிக்காக அல்ல, ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும்படியாகவே கூறப்பட்ட வார்த்தை அது. அது மட்டுமல்ல, ராஜாவே, கடந்த இரவு உமக்கு நல்ல இரவாக இருந்ததா என்ற கேள்வியையும் அந்த வாழ்த்து கேட்கிறதாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே கடந்த இரவு ராஜாவுக்கு ஒரு நல்ல இரவு அல்ல. ஆனால் தானியேலுக்கு அதுவும் ஒரு நல்ல இரவாகவே இருந்தது. தானியேலின் நண்பர்களான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு இருந்த அதே உறுதியான விசுவாசமே தானியேலுக்கும் இருந்தது. அந்த தீச்சுளையிலே அவர்களோடு உலாவின தேவகுமாரர் இயேசு கிறிஸ்துவே இங்கே சிங்க கெபியிலேயும் தானியேலை காத்தார் என்று நாம் கூறலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ராஜா தானியேலை நேசித்தான். எனவே தானியேல் பாதுகாக்கப்பட்டதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தான்.
தானியேல் எப்படி பாதுகாக்கப்பட்டார்? விசுவாசத்தினாலேயே பாதுகாக்கப்பட்டார். இதை குறித்து வேதத்தின் மற்றும் ஒரு பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சரி, தொடர்ந்து பாபிலோனிலே என்ன நடக்கிறது பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இங்கே குமாரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரத்திகளை குறித்து சொல்லப்படவில்லையே என்று எண்ண வேண்டாம். குமாரன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையின் பொருள் பிள்ளைகள் என்பதாகும். தானியேலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த அத்தனை பேருக்கும் அவர்கள் குடும்பத்தோடு கூட தண்டனை கிடைக்கிறது. சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டார்கள். உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்றும் பல ஊடகங்களிலே செய்தி கொடுப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொய்யாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் குற்றம் சாட்டும் பொழுது அவர்களுக்கு நேராய் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு எதிராகவும் கர்த்தருடைய கோபம் திரும்பும் என்பதை மறந்து போகக்கூடாது. அங்கே சிங்கங்கள் தனது உண்மையான குணநலனை இப்பொழுது காட்டுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. இப்பொழுது தரியு தனது சொந்த சாட்சியை தான் ஆட்சி செய்த உலகம் அனைவருக்கும் எல்லா மொழிகளிலேயும் எழுதி அனுப்புகிறான். நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே கண்டுகொண்ட அதே சமாதானத்தை இப்பொழுது தரியும் கண்டுகொண்டான். கடந்த இரவிலே நித்திரை செய்ய முடியாமல் துடித்து கொண்டிருந்த தரியு ராஜாவின் இடத்திலே இப்பொழுது ஒரு சாட்சி எழும்புகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்கள். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்தும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியு ராஜா ஜனங்களை பார்த்து தானியேலின் தேவனுக்கு முன்பாக பயப்படும்படியாகவும் அவரே ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள மெய்யான தேவன் என்றும் அறிக்கை செய்கிறான். சிங்கங்களின் கெபியிலே காக்கப்பட்ட தானியேலின் சம்பவத்தின் மூலமாய் தரியு ராஜா கர்த்தரை அறியும் அறிவுக்குள்ளா வந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்கள். தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்பொழுது தானியேலின் பதவி அவருக்கு பாதுகாக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை அது பாதுகாக்கப்பட்டது. அதாவது கோரேஸ் அரசனின் ஆட்சி காலம் வரை அதை காத்து கொண்டார். 2 நாளாமும் 36ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்கள் மற்றும் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல இந்த கோரேஸ் அரசன் தான் யூத ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி செல்வதற்கான கட்டளையை பிறப்பித்தான். இந்த வசனத்தோடு கூட தானியேல் புத்தகத்தின் சரித்திர பகுதி நிறைவடைகிறது. இதற்கு பின்வரும் பகுதியிலே அந்நிய தேசத்திலே தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நாம் வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு இடத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் பலருடைய கண்கள் இருக்கின்றன என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் அவர்கள் உங்களை குறித்து சொல்லும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் உண்மையாய் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்குள் கடந்து சென்றாலும் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பது உலகத்திற்கு தெரிய வரும். அவரே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் பணிகளோடும் இன்றும் என்றும் தங்கி இருக்கட்டும். ஆமென். தானியேல் எங்கு போய் எப்படி ஜெபித்தான்? தானியேல் எங்கு போய் எப்படி ஜெபித்தான்? ஆப்ஷன் ஏ, மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க. ஆப்ஷன் பி,
முழங்காலிட்டு 3 முறை. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் பி. இன்றைய நாளிலே தானியேலின் விசேஷித்த குணத்தை, தேவன் மீது அவன் கொண்டிருந்த நம்பிக்கையை பார்த்தோம். சிங்கங்களின் வாய்க்கு அவன் தப்புவித்தது 2 காரியங்களினால். அதேனென்றால், 1, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். 2வது, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் இவ்வாறு சாட்சி கூற முடியுமா? தரியு ராஜா நல்ல மனிதனாக இருந்தாலும் தன் அதிகாரிகளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து தானியேலுக்கு எதிரான கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். நாம் இருக்கும் இடங்களில் நமக்கு மேலுள்ளவர்கள் நம்மிடம் நன்கு நடந்து கொண்டாலும் அவர்கள் மனிதர்களே என்பதை உணர்ந்து தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா 1:30.